லைவ் தமிழ் செய்திகள். உலகெங்கிலும் வாழ்கின்ற தமிழ் உள்ளங்களின் மனதை கவர்ந்த வயது வித்தியாசமின்றி ஆரவாரம் செய்கின்ற ஒரு பாடகராக திவினேஷ் மாறியிருக்கின்றார். பல பேரும் திவினேஷின் பாடலுக்காக தொலைக்காட்சி முன் அவர்கள் காத்து கொண்டிருக்கின்றார்கள். திவினேஷுக்கு என்றே ரசிகர் பட்டாளம் அதிகமாக இருக்கின்றது. திவினேஷின் குரலில் அவ்வளோ இன்பம் இருப்பதாகவும் பழைய பாடலுக்கு அவன் மெருகூட்டி வருவதாகவும் எதிர்கால ஜெனரேஷனுக்கு அவன் உயிரூட்டி வருவதாகவும் பலரும் கூறுகின்றார்கள். தெய்வ திருமகன் என்று அவனுக்கு சிறப்பு பட்டமும் சூட்டப்பட்டது. இதை பிரபல பாடகரின் புதல்வர்கள் வந்து அவருக்கு இந்த வாழ்த்தை தெரிவித்திருந்தார்கள். ஏதோ ஒரு ஊரில் அவருக்காக ஊர் மக்கள் அனைவரும் காவடி கும்பம் எடுத்து அவர்களின் ஊர்கோவிலில் திவினேஷின் வெற்றிக்காக பூஜைகளும் செய்திருந்தார்கள். இன்னொரு ஊரில் ஊர் பொதுமக்கள் அனைவரும் சேர்ந்து ஊர்கோயிலில் கும்பாபிஷேகம் செய்து திவினேஷ் வெற்றி பெற வேண்டும் என்றும் பூஜை செய்திருந்தார்கள். அந்தளவு முத்தான பாடல்களை அவன் பாடி வருகின்றான். அனைவரின் குடும்பத்தில் சொந்தக்காரனாகவும் அவன் மாறியிருக்கின்றான். பல பேரின் நெஞ்சங்களை கவர்ந்த பாடகனாகவும் பழைய பாடலை புதுப்பிக்கும் ஒரு பாடகனாகவும் இசை ஞானத்தின் ஓர் வரப்பிரசாதமாகவும் திவினேஷ் காணப்படுகின்றான். அந்த வகையில் திவினேஷ் தொடர்ந்தும் சரிகமபா நிகழ்ச்சியில் வெற்றி நடை போட வேண்டும் என்றும் அவன் கொடுக்கின்ற பாடல் அசத்தலாகவே இருந்து வருவதாகவும் பலரையும் அந்த பாடலில் மெய்மறக்க செய்து அவர்களின் கண்களில் இருந்து ஆனந்த கண்ணீர் வெளியாகுவதாகவும் அங்கிருந்து கிடைக்கும் தகவல்களும் விசேடமான நடுவர்களும் கூறி வருகின்றார்கள். ஆகவே சரிகமபா நிகழ்ச்சியில் தவிர்க்க முடியாத வெற்றி சாதனையாளனாக திவினேஷ் இருப்பது பலருக்கும் பெருமையாகும். ஆகவே தொடர்ந்தும் அவனின் வெற்றி பாடல்களை பல போட்டியாளர்களும் ரசிகர்களும் கேட்பதற்கு ஆவலாக இருப்பதாகவும் திவினேஷ் போன்றவர்கள் வெற்றி பெற வேண்டும் என்றும் லைவ் தமிழ் செய்திகள் வாழ்த்துக்களை தெரிவிக்கின்றன.